என் அன்பு குழந்தையே, இன்றிரவே இந்த வாக்கினை நீ கேட்டுவிட்டாய். ஆனால் நிச்சயமாக வெள்ளிக்கிழமையின் விடியும் பொழுதிலே நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இது உனக்கான வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டாய். ஆனால் உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசய நிகழ்வை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் தாயானவள் உன்னோடு நின்று உனக்கு இதை எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம், எந்த அதிர்ஷ்டத்தையும் என் பிள்ளை நீ தொலைத்துவிட முடியாது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அம்மாவுடன் வரக்கூடிய இந்த காலங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே கைவிடாமல் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த தருணங்களில் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட தயாராக இரு. உன்னோடு எதையும் எடுத்துச் சொல்ல நான் வருவேன். உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் நான் எப்பொழுதுமே உன் கைகளில் ஒப்படைப்பேன். இனி நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான மாற்றங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருப்பதை நீ உணரும் நேரம் இனி உனக்கு ஒவ்வொன்றும் சரியாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த வராகி உனக்காக என்னவெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நினைத்தேனோ அதையெல்லாம் சரியாக உனக்கு நான் சொல்லிவிட்டேன். இதையெல்லாமும் கவனமாகவே உனக்கு நான் உணர்த்தி விட்டேன். எந்த இடத்திலும் உன்னை வேதனைப்படுத்தாத ஒரு அன்பை இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுத்துவிட நான் துணிந்து விட்டேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே நான் எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இனியும் நீ எங்கும் எதையும் விட்டுவிடாமல் உன்னோடு இருக்கும் இந்த தாயின் அன்பை புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளை தவித்த தவிப்புக்கெல்லாம் பலனாக பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரப்போகிறது அல்லவா? இனி என்ன நடந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ சரியாக உனக்கு வேண்டிய விஷயங்களை முன்னின்று வழிநடத்தும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்கும் அல்லவா? பொதுவாகவே இந்த வராகி உனக்கு பல முறை உத்திரவாதம் கொடுத்திருக்கின்றேன். வெள்ளிக்கிழமையின் விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசய நிகழ்வை நடத்தி கொடுக்கும் என்று நான் உனக்கு உத்திரவாதம் கொடுத்திருக்கின்றேன். இவை எல்லாவற்றிலும் உனக்கான முழுமையான மகிழ்ச்சியை நான் என்னவென்று சொல்லிக் கொடுக்க வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? கலங்கி நின்று எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல் முன் வரக்கூடிய இந்த நேரங்களில் நீ முழுமையான வெற்றியை உறுதியாக பெற துணிந்து நிற்க வேண்டும். எந்த இடத்திலும் சோதனைகளை கண்டு என் பிள்ளை கலங்கக்கூடாது. உனக்குரிய வேதனைகளை நினைத்து என் பிள்ளை எந்த நிலையிலும் நீ வருந்தக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை எடுத்துச் சொல்லும் என்பதுதான் உண்மை. வெற்றியின் பாதையில் உன்னை வழிநடத்தி செல்லும் என்பதுதான் உண்மை. ஆசைப்பட்டதை எல்லாமும் உனக்கென கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நீ மீண்டு வர நினைத்து விட்டாலே அது போதும். உன்னை இந்த வாழ்க்கை நிச்சயமாக மீண்டு வர வைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய இந்த நிலைகளை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாமாக நின்று நமக்கான விஷயங்களை நாம் மகிழ்ச்சியோடு தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ விட்டு விடாதே.
எந்த சூழ்நிலைகளில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை கை கொடுத்து உதவ நினைத்ததோ அதை எல்லாமும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நாளை விடியும் பொழுதை உனக்கான வெற்றி பொழுதாக மாற்றவும், விடியும் நேரத்தை உனக்கான நம்பிக்கைக்குரிய நேரமாக மாற்றி கொடுக்கவும் எப்பொழுதும் உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த தாயின் அன்பு உன்னை எந்த காலத்திலும் நல்லபடியாக வழிநடத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். வராகி உன்னை சுற்றி வந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள். நீ ஏற்றுக்கொள்ள நினைத்தால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னுடையது. நான் உனக்கு உணர்த்திவிட எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கான சந்தோஷங்களை உன்னுடையதாக மாற்றி கொடுக்க நினைக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்னாலும் உன் வாழ்க்கையில் நீ கேட்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுக்க எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் அல்லவா? அதுபோலதான் இனி உனக்கான நேரங்களையும் எப்பொழுதுமே நான் உனக்கென வகுத்து கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆசைப்பட்டது எல்லாமும் நீ போதும் என்று நினைத்து அப்படியே இருந்து விடாதே. அந்த ஆசைகளை அடைய என்ன முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகளை எல்லாம் நீ சரியாக செய்ய தொடங்க வேண்டும் என்பதை முதலில் நீ நம்பு. உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டால் அது போதும். உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற உணர்வுகள் உனக்குள் இருந்துவிட்டால் அது போதும். இனி எல்லாமும் உனக்கென ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். மற்ற எல்லாமும் உனக்கென கவனமாக இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடங்களில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை காயங்களை அதிகமாக கொடுத்ததோ அந்த இடங்களில் எல்லாம் இனி உனக்கான வெற்றியை இந்த வாழ்க்கை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கு வேண்டியபடி எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் முதல் இந்த நொடி முதல் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் துணிந்து விடு. உனக்கு நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நல்லபடியாக நடத்தி தந்து கொண்டே இருப்பேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நமக்கான உண்மைகளை கொடுப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்வாய். என்ன நடந்தது என்று, ஏது நடந்தது என்று இனிமேலும் பதறாதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நிலையிலும் உன்னை சோதித்த இந்த மனிதர்கள் இனிமேல் உனக்கான நல்ல நேரங்களை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் அல்லவா? உனக்கான அதிர்ஷ்டங்களை என்னவென்று தெரிந்து கொள்வார்கள் அல்லவா? உன்னோடு உடன் இருக்கும் இந்த பொழுதுகளில், உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களில் இனி உனக்கு நடத்தக்கூடிய எல்லாவற்றையும் நான் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடத்தி தருவேன். அதை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும். உனக்கு என்றென்றும் நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். தேவையில்லாதது என்று நீ எதையெல்லாம் நினைத்தாயோ, தேவையில்லாதது என்று நீ எதையெல்லாம் எண்ணினாயோ, இவை ஒவ்வொன்றும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமான புரிதல்களை நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நிலையான மகிழ்ச்சி கொண்டு உன்னை வாழ வைக்க வேண்டும். எந்த இடத்திலும் உன்னை இந்த வாழ்க்கை வீழ்த்தி விடாதபடி உனக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக நிற்பேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமோ என் பிள்ளை நீ கடந்து வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது
நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒன்றும் அவ்வளவு பெரிய காரியம் அல்ல. இதை உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக கடந்து வர முடியும். நீ நினைத்தால் இதை நிச்சயமாக உன்னால் சட்டென்று வெளிக்கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்கு எடுத்தாலும் கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் அல்லவா? உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்களை எல்லாம் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் அல்லவா? உன்னை சுற்றி எதையும் நடத்தும் பொழுது நான் உனக்காக வருகிறேன். இந்த பொழுதுகளில் இனி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுக்கட்டும். நீ மீண்டு வர வேண்டிய தருணம், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ மீட்டு கொண்டு வர வேண்டிய தருணம் இது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல அதிர்ஷ்டங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் இனி உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாகவே புரிந்துவிடும். நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு ஒன்றை எடுத்து சொல்லும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னுடைய வெற்றி அங்கே உனக்காக உறுதுணையாக நிற்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ கடந்து வந்து விட்டாய். இனி உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள போகிறாய். உனக்கான வாய்ப்புகளை நீ நிச்சயமாக உன்னுடையது என பயன்படுத்தி கொள்ள போகிறாய். உன்னை சோதனைக்கு ஆளாக்கியவர்கள் ஒவ்வொருவரும் உன்னை நினைத்து வருத்தப்படக்கூடிய நிலை வரப்போகிறது. உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய சிந்தனையினாலும் நீ அடுத்தடுத்த நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்க போகிறாய். இந்த பயணம் இவர்களை எல்லாம் நிச்சயமாக யோசிக்க வைக்கும். இவர்களுக்கு நாம் கஷ்டத்தை கொடுத்ததனால் மட்டும்தான் இவர்கள் அடுத்தடுத்த நிலையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக என் பிள்ளை அதை நினைத்து இவர்கள் வருத்தப்படத்தான் போகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடன் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொண்டு வாழ பழகிக்கொள். என்றுமே நான் உன்னோடு இருக்கிறேன், எப்பொழுதும் உன்னோடு வருகிறேன். இந்த வராகியின் அன்பு உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு வேண்டியதை எல்லாம் நிறைவாக பெற்று கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் அது போதும். இந்த தாயின் அன்பு கொண்டு உன்னால் எதையும் சாதிக்க முடியும். நீ நினைத்தால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது. நீ நினைத்தால் நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இனி உனக்கு என்ன கொடுக்குமோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொண்டு மன நிறைவோடு வாழ்ந்துவிடு. உன்னால் எந்த இடத்திலும் வெற்றி பெறக்கூடிய மனவலிமை இருக்கிறது. உனக்குள் இருக்கின்ற இந்த தாயின் அன்பு இனி ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்து சொல்லும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல விஷயங்களை நீ கடந்து வந்திருக்கின்றாய். நடக்கும் நல்ல விஷயங்களை இனி நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி என்ன வரப்போகிறது என்பதையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. நடக்கும் பல ஆச்சரியங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் பல உண்மைகளை கட்டாயமாக இனி என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல அதிசயங்கள் உனக்கு நடக்கும் நேரம் நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு வாழத் தொடங்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு இன்னமும் பல நன்மைகளை தர காத்திருக்கிறது. விடியும் பொழுது வெள்ளிக்கிழமையின் வெற்றி பொழுதாக உன் வாழ்க்கையில் மாறட்டும். நீ ஆசைப்படுவதை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தாராளமாக கொடுக்கட்டும். நீ விரும்பியது போல உனக்கு எந்த திசையில் இருந்தும் சந்தோஷம் பெருகட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதை உனக்கு உருவாக்கி கொடுக்கவும் நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கவும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி எதற்குமே என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். வராகி என்பவள் உன் வாழ்க்கையை காப்பவள் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த தெய்வம் உடன் இருக்கும் பொழுது என் பிள்ளை ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் நல்லதற்கே என்பதை நீ நிச்சயமாக இனி புரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வருவது எல்லாமும் உனக்கு வெற்றியை கொடுப்பதற்கே என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். என்றும் என்றென்றும் உன்னை காக்க நான் வருவேன் என்பதை
உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. இனி அடுத்த நிலைகளில் உனக்கு நான் வெற்றியை கொடுக்க வரும் பொழுது உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்கான தேவைகளை உன்னால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. என்றுமே அம்மாவின் அன்பு உன்னை வழிநடத்தும். இந்த காலம் இனி உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வாழ்க்கை இனி உனக்கு வளமாகட்டும். நீ விரும்பியதை எல்லாம் உன் வசமாக்கி தரட்டும். நீ கேட்டதை எல்லாம் உனக்காக கொடுக்கட்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சி உன்னை நிலைத்திருக்க செய்யட்டும். என் அன்பு குழந்தையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. இந்த வராகி என்றும் என்றென்றும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன். உனக்காக அத்தனை நன்மைகளையும் நான் கொண்டு வந்து உன் கைகளை ஒரு சேர கொடுக்க போகிறேன். அதை மட்டும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் அதுவே போதும். என் அன்பு குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நன்மைகளை கண்டு நீயே ஆச்சரியப்பட போகிறாய். உன் தாயானவள் உனக்கு நீ வேண்டியதை எல்லாம் செய்து கொடுக்க தயாராகி விட்டேன். எத்தனை பேர் உன்னை காயப்படுத்தினார்களோ, எத்தனை பேர் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, எத்தனை பேர் உன்னை சோதனைக்கு ஆளாக்கி நின்று வேடிக்கை பார்த்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் சரியான பதிலை உன் வளர்ச்சியின் மூலம் நீ கொடுக்க போகிறாய். உன் வளர்ச்சியை கண்டு இனி அத்தனை பேரும் அசந்து நிற்கப் போகிறார்கள். வாய்மேல் கை வைத்து உன்னை அண்ணாந்து பார்க்க போகிறார்கள். என் அன்பு குழந்தையே, உன்னை உச்சத்தில் கொண்டு நிறுத்தி அழகு பார்க்க உன் தாயானவள் நான் தயாராகி விட்டேன். நீயும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? நான் கொடுக்கும் வார்த்தைகளை நம்பி நீ எப்பொழுதும் அனைத்திற்கும் தயாராக நிற்க வேண்டும். அப்போதுதான் உன் தாயானவள் உனக்கு அத்தனையையும் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்த முடியும். நான் கொடுக்கும் பொழுது அதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றால் நிச்சயமாக அது உன் கைகளில் கிடைக்காது அல்லவா? பின் அதற்காக வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. என் அன்பு குழந்தையே, என் மீது நம்பிக்கை கொண்டு எந்த குழந்தை இந்த வாக்கினை முழுமையாக கேட்டு என்னை மனதார வணங்கி வேண்டி நிற்கிறதோ அந்த குழந்தைக்கு நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் முழுமையாக கொடுத்து மன நிறைவையும் கொடுத்து மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையில் வாழ வைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் என்றென்றைக்கும் முழுமையாக நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தைகளே, எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். மற்றவர்கள் அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு நீயும் அவர்களோடு சேர்ந்து அதனை செய்ய நினைத்தால் பின் உனக்கு நேர்மையான வழியில் உன்னை வழிநடத்துவது என்பது கஷ்டமான காரியமாக மாறிவிடும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, யார் என்ன நினைத்தாலும் எப்பொழுதும் நீ நேர்மையான வழியில் நடக்க வேண்டும். எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களை உன் மனதிற்குள் நீ கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சுற்றி நடக்கின்ற கேடுகள் எத்தனை இருந்தாலும் அதில் நீ மட்டும் நல்லவனாக இருப்பாய். அதில் உனக்கு மட்டுமே நல்லவை நடக்கும். அதை நடத்தி கொடுக்க இந்த வராகி முன்வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வராகி எப்பொழுதும் தன் பிள்ளைகளுக்கு சோதனைகளை தருவாளே தவிர, எப்பொழுதும் அவர்களை சோதித்து பார்ப்பாளே தவிர, அவர்களை நட்டாத்தில் விட்டு எப்பொழுதும் சென்றுவிட மாட்டாள். அவர்களுக்கு வேண்டிய நேரங்களில் அவர்களுக்கு கை கொடுத்து நிச்சயமாக அவர்களை கரை சேர்ப்பாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. என் அன்பு குழந்தையே, என் மீது முழு நம்பிக்கை வைத்து என் வார்த்தைகளை கேட்டு என் வார்த்தைகளின்படி நடக்கின்ற குழந்தைகளுக்கு நிச்சயமாக இந்த வராகி எப்பொழுதும் துணை நிற்பாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியின் ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. இனி நடப்பது எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.